பக்கம் ஸ்புட்னிக். இதுதான் நேரம் கிடைச்சிருக்கு இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்து பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கும். அவங்க களமிறங்கிட்டாங்க. ஸ்புட்னிக் வேற யாரும் இல்ல, ரஷ்யாவோட பிரபலமான நியூஸ் ஏஜென்சி ஸ்டேட் ஒன்டு. இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இந்த டோமஹாக் மிசைல் தான் பெருசா நம்பி இருக்கு, அதுதான் அவங்களை காப்பாற்ற ஒரு ஆபத் பாண்டவனே. அப்பேற்பட்ட டோமஹாக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இது அவுட் ஆஃப் ஸ்டாக் நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்புட்னிக்ல செய்தியை போட்டிருக்காங்க. இது சில மாதங்களே மொத்தமா தீர்ந்துடும் சொல்றாங்க. இப்போ நினைச்சு பாருங்களா, 3 வாரங்களுக்குள்ள இந்த போரை நான் முடிச்சிருவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருல, அது இன்னும் பெருசா வெடிச்சு ஈரான் பயங்கரமா திருப்பி அடிச்சு அமெரிக்க பட ஒருவேளை பெருசா அடி வாங்கி ஒரு 3-4 மாதங்கள் தள்ளி போதுன்னு இந்த கான்ஃபிளிக்ட். அப்போ டோமஹாக் மிசைல் அமெரிக்கா கிட்ட இல்லாம போச்சுன்னு அர்த்தம். இதைத்தான் ஸ்புட்னிக் சொல்லியிருக்கு. இந்த வாரம் ஆரம்பிச்ச ஒரு சில வாரங்கள் இருக்குல்ல, அப்பவே 850 மிசைல்ஸ் அமெரிக்க பட ஃபயர் பண்ணிடுச்சான். ஸ்புட்னிக் சொல்ற ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இது என்ன ஆயிடுச்சுன்னா, பென்டகனுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு, ராணுவ தலைமையகத்துக்கு பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு. ஆகா, எல்லாத்தையும் நம்ம இங்கே பயன்படுத்திட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்ப மிச்சம் தொச்சா இருக்கிறத வச்சுதான் இந்த கான்ஃபிளிக்ட் அவங்க மொத்தமா கொண்டு போகணுமே. இப்ப இந்த சீனியர் அபிஷியல்ஸ்லாம் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க சொல்ற விஷயம் என்னவாமா, இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம மிசைல்ஸ் இந்த அளவுக்கு ஏற்கனவே எழுதுறோம் ஸ்டாக் பைல இருந்து, தொடர்ந்து நம்ம இதே இழந்துட்டு இருந்தோம்னாக்கா ஒட்டுமொத்த மிசைல் ஸ்டாக் பைலும் ஜீரோல வந்துடும், கிரிட்டிக்கல் லெவலில் நம்ம ரீச் பண்ணிடுவோம். அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஈரான் கான்ஃபிளிக்ட பார்த்து அமெரிக்காவோட பாதுகாப்பு ஃபுல்லா அஸ்தமானம் ஆயிடும்ன்ற மாதிரி அவங்க வான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ப்ரோ, ஸ்புட்னிக் போடுற நியூஸ் எப்படி நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, மற்ற அமெரிக்க ஊடகங்கள் சொன்னா நம்புவீங்களா? அவங்க ஏஜென்சி சொன்னா ஓகே, ஒரு செய்தி சார்ந்து 2 தரப்புல சொல்றேன், 2த்துல காதுல கேட்டுப்போமே, எதுன்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போமே.